ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2016 குரூப் 4 கேட்ட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸை நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் இயர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லோயர்டு த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 இயர்ஸ் டு 18 இயர்ஸ். சரிங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஓட்டு போடுறதுக்கான வயசை வந்து 21 ஆண்டுலேருந்து 18 ஆண்டுகளை எப்போ குறைச்சோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது குறைக்கப்பட்டதுக்காக கொண்டு வரப்பட்டதா 61வது சட்டத்திட்டம் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மகிட்ட இயர் மட்டும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. இது சம்மந்தமாக வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சரிங்களா? இந்த 61st அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் விஷயம், எந்த ஆர்டிகல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டுச்சு? இந்த 61வது சட்டத்திட்டம் மூலியமாக எந்த சரத்து வந்து நமக்கு திருத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 326. சரிங்களா? இந்த 326வது ஆர்டிகல் என்ன பண்ணாங்க, 21 வயசுன்னு இருந்ததை 18 வயசுன்னு மாற்றினாங்க. சரிங்களா? ரெண்டாவது, இது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்து எப்போ வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா டிசம்பர் 1988. சரிங்களா? 1988 டிசம்பரில் பாஸ் பண்ணாங்க. லோக்சபாவில் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர் 1988. சரிங்களா? அடுத்து ராஜ்யசபாவில் பண்ணாங்க. ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 20 டிசம்பர் 1988 பண்ணாங்க. சரிங்களா? இல்லை இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டேட்டுக்கும் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் சேர்ந்தது இல்லையா? எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டுக்குமே இது பொருந்தக்கூடியது. அப்போ ஸ்டேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்க, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படணும். ஸோ 50% மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதுவும் பண்ணப்படுச்சு. ஸோ ஸ்டேட்டுக்கிட்டே என்ன பண்ணாங்க, ரெக்டிஃபிகேஷன் வாங்கினாங்க. நம்ம ஜிஎஸ்டி பார்த்தப்போ சொல்லிப்பீங்களா? ஸோ அதேமாதிரி ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிச்சு. ஸோ ஸ்டேட்டுக்கிட்டே என்ன பண்ணாங்க, இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் வாங்கப்படுச்சு. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து பிரசிடென்ட் அவர் வந்து அசன்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? அவர் ஒப்புதல் கொடுத்தா தான் அது நமக்கு நடைமுறைக்கு வரும் இல்லையா? ஸோ அவர் வந்து கொடுத்தது அப்படிங்கிறது 28 மார்ச் 1989 கொடுத்தார். சரிங்களா? 28 மார்ச் 1989 அதுக்கான ஒப்புதல் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்னங்க இது இம்ப்ளிமெண்ட் ஆகப்படுது. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது, எந்த லோக்சபாலேருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு? சரிங்களா? இந்த வயசு குறைச்சிங்களா, 21 வயசுலேருந்து 12 வயசு கொடுக்குறீங்களா, அது எந்த லோக்சபாலேருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா 9th லோக்சபாலேருந்து வந்துச்சுங்க. 1989 நடந்த 9வது லோக்சபாலேருந்து என்ன பண்ணாங்க, இந்த வயசு குறைச்சது அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டுச்சுங்களா? ஸோ இது கொண்டு வந்து ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள். சரி, ராஜீவ்காந்தி டைமில் வந்து இது கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுங்க. ஸோ இது சம்மந்தமான நமக்கு கேட்குற சான்சஸ் கூடிய இந்த பாயிண்ட்ஸ் வந்தால் சரிங்களா? ஒன்று ஆர்டிகல்ஸ் கேட்கலாம், இன்னொன்று வந்து லோக்சபா ராஜ்யசபா எப்போ பாஸ் பண்ணாங்க கேட்கலாம், மூணாவது எந்த லோக்சபாலேருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுங்க, 1988 கரெக்ட் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழுடைய தலைவர் யாருன்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ ஏ ராஜேந்திர பிரசாத், பி ஜவஹர்லால் நேரு, டி வந்து பிஆர் அம்பேத்கர், டி வந்து காந்தி. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பை வந்து அவங்க தான் வந்து வரையறை பண்ணக்கூடிய குழுவாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுங்க, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து பாரோ பண்ணப்பட்டது தான். நம்ம மற்ற நாடுகள்லேருந்து நிறைய எடுத்து அதை வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ அதுக்காக ஒரு டிராஃப்டிங் கமிட்டி போடப்படுது. சரியா? இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்போ போடப்படுது தெரிஞ்சு பார்த்துக்குங்க. 29th ஆகஸ்ட் 1947. சரிங்களா? 29th ஆகஸ்ட் 1947 தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு போடப்படுது. இது யார் போடுறா அப்படின்னா கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. சரிங்களா? அரசியல் நிர்ணய சபை தான் வந்து போடுவாங்க. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. சரிங்களா? இதுவும் கேட்கக்கூடிய ஒன்று தான் உங்களுக்கு. மொத்தம் 7 பேர். சரிங்களா? 7 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அம்பேத்கர், ரெண்டாவது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், மூணாவது வந்து கோபால்சாமி ஐயங்கார், நாலாவது KM முன்சி, அஞ்சாவது சையத் முகமது சாதுல்லா, ஆறாவது பார்த்தீங்கன்னா BL மிட்டர். சரிங்களா? BL மிட்டர் என்ன பண்ணாருன்னா அவர் உடம்பு சரியாமல் போயிடும். அதுக்கு பேர் என்ன என் மாதவராவ் வருவார். சரியா? ஸோ இதை நான் வச்சுங்க, இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக மிட்டருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக நமக்கு மாதவராவ் வருவார். அடுத்தது DP கைத்தான். சரிங்களா? ஸோ அவர் என்ன இறந்துருவார். ஸோ அதுக்கு பதில் என்னங்க TT கிருஷ்ணமாச்சாரி வருவார். சரி, இது 2 பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுங்க, யாருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ மொத்தம் இந்த 7 பேர் தான் என்னங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருப்பாங்க. சரியா? ஸோ இவர் சேர்மனாக யார் இருந்தாருன்னா அம்பேத்கர் இருந்தாருங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தது நமக்கு அம்பேத்கர். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ அந்த எப்போ இந்த கமிட்டி வந்து கொண்டு வரப்படுச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கேன். அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் யார் யார், அதை வந்து யார் யார் ரீப்ளேஸ் பண்ணாங்க தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ மாதவராவ் வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணார், கிருஷ்ணமாச்சாரி வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணாங்க தெரிஞ்சு வச்சுங்க. இதையும் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு உங்களுக்கு. சரியா? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கான அரசியல் அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதை உருவாக்கி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வைப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நாங்கள் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ஃபாலோயிங். சரிங்களா? ஸோ ராஜ்பவன் கொடுத்துருக்காங்க, அடுத்து ராஷ்ட்ரிய பவன், அப்புறம் வந்து ராஜதுரோக விசாரணை இம்பீச்மெண்ட், அப்புறம் வந்து துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர். சரிங்களா? ஸோ அவங்க மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ராஜ்பவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆளுநர் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம ராஜ்பவன் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் இருக்காருங்களா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாக்குன்னு. ஸோ அவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜ்பவனில் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ராஜ்பவனில் தான் நமக்கு ஆளுநர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆளுநரை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 152லேருந்து 162 வரைக்கும் நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கீங்க, நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து நம்ம கவர்னர்ஸோட பவர்ஸ் என்ன, பிரசிடென்ட்டோட பவர்ஸ் என்ன, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து கவர்னர் பற்றி டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ராஜ்பவன் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டு. அவரை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 152லேருந்து ஆர்டிகல் 162 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ராஷ்ட்ரிய பவன். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கானது, ஜனாதிபதிக்கு தான் நமக்கு ராஷ்ட்ரிய பவன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இவரை பற்றி பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 52லேருந்து 73 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு ஜனாதிபதிக்கு அப்புறம் துணை ஜனாதிபதிக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து சொல்கிறேன் இந்த ஆர்டிகல். ஏன்னா இடையில வந்து அவருக்கு சேர்ந்து வந்துடும். வைஸ் பிரசிடென்ட் சம்மந்தமான ஆர்டிகல் ஒரு 4 ஆர்டிகல் வந்து இதுக்கு இடையில வரும். ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சேர்ந்து நமக்கு 52லேருந்து 73 வரைக்கும் நமக்கு சொல்லப்படும். சரிங்களா? ஸோ தனி வீடியோ இருக்குது, அதில் பார்த்துங்க நீங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பீச்மெண்ட். சரிங்களா? ராஜதுரோக விசாரணை அப்படிங்காங்க. ஸோ வந்து எப்போ வந்து இம்பீச்மெண்ட் பண்ணப்படுவார் அப்படின்னா ஒருத்தர் வந்து கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ண போகும்போது, முக்கியமான பிரசிடென்ட்டுங்க. இந்த இம்பீச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வயலேஷன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு பொருந்தும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னங்க, இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு மீறலுக்கு நமக்கு சம்மந்தப்படும் உங்களுக்கு. சரியா? ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டோட இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 61ங்க. சரியா? ஸோ இம்பீச்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க, அவர் பதவியிலேருந்து தூக்குறது அப்படிங்கிறது தான். சரி, ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறத நமக்கு இம்பீச்மெண்ட் அப்படிங்க. சரியா? இந்த இம்பீச்மெண்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு பண்ண முடியும். அப்புறம் வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், யூபிஎஸ்சி சேர்மன், யூபிஎஸ்சி மெம்பர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே இருக்குது உங்களுக்கு இந்த இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதே சமயம் இந்த கான்ஸ்டியூஷன் வயலேஷனுக்காக யார் பண்ணப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பண்ணப்படலாம். அந்த பயமாக நான் வச்சுக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர்ஸ், துணைநிலை ஆளுநர்கள். சரிங்களா? ஸோ இவங்க எங்கே இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனியன் பிரதேசங்கள் இருப்பாங்க. சரிங்களா? யூனியன் டெரிட்டரிஸ் தான் நமக்கு என்னங்க துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. ஸோ டிக்கு வந்து என்ன பொருந்துங்க, ஆப்ஷன் 3 வந்து பொருந்தும். சரியா? ஸோ ராஜ்பவனுக்கு ஆளுநர், ராஷ்ட்ரிய பவனுக்கு ஜனாதிபதி, ராஜதுரோக விசாரணை அப்படிங்கிறது அரசியலமைப்பு மீறல், துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம். சரிங்களா? ஸோ யூனியன் பிரதேசம் சம்பந்தமாக பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல் 239லேருந்து ஆர்டிகல் 241 வரைக்கும் இருக்குது நமக்கு யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பேசக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து இப்போ வந்து 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி வந்து நமக்கு கரெக்டுங்க. ஆப்ஷன் டி வந்து நமக்கு கரெக்ட். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 63 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஃபர் டு, நம்ம அரசியல் அமைப்புடைய 63வது சரத்து வந்து யாரை குறிப்பிடுன்னு கேட்குறாங்க. ஏ வைஸ் பிரசிடென்ட், பி பிரசிடென்ட், சி பிரைம் மினிஸ்டர், டி கவர்னர். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 63 அப்படிங்கிறது நமக்கு வைஸ் பிரசிடென்ட்டு குறிக்குங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 63 அப்படிங்கிறது. ஸோ ஏ வந்து கரெக்ட் நமக்கு. சரிங்களா? ஏ வந்து நமக்கு கரெக்ட் உங்களுக்கு. ஸோ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆர்டிகல் 52ங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது நமக்கு என்னங்க ஆர்டிகல் 52 அப்படிங்கிறது. பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கான அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 75. சரிங்களா? ஆர்டிகல் 75 வந்து அவருக்கான அப்பாயின்மெண்ட்டும் அவருக்கான டியூட்டிஸ் வந்து ஆர்டிகல் 78 சொல்லும். சரிங்களா? அவருக்கான டியூட்டி 78 சொல்லும் ஆர்டிகல்ஸ். இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு. அடுத்து கவர்னர். சரிங்களா? ஸோ கவர்னர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 153. 153 அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நமக்கு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 153 அப்படிங்க. சரிங்களா? ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 63, பிரசிடென்ட்டுக்கு 52, கவர்னருக்கு 153. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரியா, இதுவே ஆல்மோஸ்ட் டேட் கொஸ்டின் தான் உங்களுக்கு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து டேட் கொஸ்டின் தான் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியில் வரும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதுக்கான மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மேட்ச் வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஒவ்வொரு மேட்சை பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கார்டியன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது சரியா தப்பா அப்படின்னா இது தவறுங்க. சரியா, நம்மளுடைய அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் யாருன்னா சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, உச்சநீதிமன்றம் தான் நமக்கான பாதுகாவலன்னு சொல்கிறோம். சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு மத்திய அரசு மாநில அரசுங்களா அவங்க வந்து நிறைய சட்டங்கள் போடுறாங்க, நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுடைய வரையறைக்கு தாண்டி செயல்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இவங்க இன்வேலிட்னு சொல்ல முடியும். நம்ம கான்ஸ்டியூஷன் மீறி செயல்படுற மாதிரி தானே சொல்லுங்க, இது இன்வேலிட்னு சொல்ல முடியும். அதுக்கான அதிகாரம் யாருக்குங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்களா, ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் என்ன சொல்கிறேங்க கார்டியன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர். ஸோ முதலமைச்சரை வந்து ஆளுநர் நியமிக்கப்படுகிறான்னு சொல்கிறாங்க. ஆளுநரால் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தாங்க. சரியா, இது கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட். உங்களுக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அது சம்மந்தமே கிடையாதுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தப்பான மேட்ச் தான் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நல்லா நான் வச்சுங்க, நேஷ்னல் ஆந்தம் பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருங்க எழுதியிருப்பா, ரவீந்திரநாத் தாகூர். ஸோ பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்ன எழுதியிருப்பார்னா நமக்கு நேஷ்னல் சாங் தேசிய பாடல். ஸோ தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, ஸோ இதுவும் நமக்கு தப்பான மேட்ச் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சும் தப்பு, தேர்டும் தப்பு, ஃபோர்த்தும் தப்பு. ஸோ நமக்கு என்னங்க ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஸோ இவர் அப்பாயின்மெண்ட் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 164. சரிங்களா, அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது. சரிங்களா, அதேமாதிரி சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 124லேருந்து ஆர்டிகல் 147 வரைக்கும். சரிங்களா, ரீசெண்டாக வீடியோ கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு, டீட்டெயிலாக இருக்குது, அந்த வீடியோ பார்த்துக்குங்க. சரியா, ஸோ ஆப்ஷன் பி வந்து நமக்கு கரெக்டுங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நேஷனல் ஆந்தம்க்கும் நேஷனல் சாங் வித்தியாசம் இருக்குன்னு, அது என்னென்ன வித்தியாசம் சொல்லி பார்த்துடலாங்க. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்ச டிஃப்ரென்ஸஸை பார்த்துடலாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனகணமன தான் நமக்கு நேஷனல் ஆந்தம். இது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களா. ஸோ நேஷ்னல் சாங் எதுங்க அப்படின்னா வந்தே மாதரம். வந்தே மாதரம் நமக்கான தேசிய பாடலாக இருக்குது. நேஷ்னல் ஆந்தத்தை எழுதியது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். நேஷ்னல் சாங் நேஷ்னல் ஆந்தத்தை எழுந்து ரவீந்திரநாத் தாகூர். நேஷ்னல் சாங் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகேங்களா, ஸோ ரெண்டு பேரும் பெங்காலி தான். ஸோ நேஷ்னல் ஆந்தம் வந்து எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னா 11th டிசம்பர் 1911. சரிங்களா, 11th டிசம்பர் 1911 எழுதப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நேஷ்னல் சாங்கை பொறுத்த வரைக்கும் 1882. சரிங்களா, அவருடைய நாவலான ஆனந்த மதத்தில் வந்து அது இருந்துச்சு. சரிங்களா, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்னா ஜனகணமன வந்து நமக்கு பெங்காலியில் எழுதுச்சுங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. ஜனகணமன வந்து பெங்காலியில் எழுதப்பட்டுருந்துச்சு. அவருடைய ஹிந்தி வெர்ஷன் தான் நம்ம நேஷ்னல் ஆந்தமாக எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ வந்தே மாதம் வந்து எதில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டுச்சு. அது முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நேஷ்னல் ஆந்தம் வந்து பெங்காலியில் எழுதப்பட்டிருந்துச்சு. நேஷ்னல் சாங் வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ எப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பாடப்பட்டுச்சு நேஷ்னல் ஆந்தம் அடிக்கடி கெஸ்டில் கேட்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு அப்படின்னா 27th டிசம்பர் 1911. சரிங்களா, 27th டிசம்பர் 1911 எங்கேன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சரி ஐஎன்சியோடைய கல்கத்தா செஷனில் தான் ஃபஸ்ட்டு பாடப்பட்டுச்சு. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சாங் எங்கே ஃபஸ்ட்டு பாடப்பட்டுச்சு அப்படின்னா ஐஎன்சி இந்த நேஷனல் காங்கிரஸுடைய 1986 செஷனில் 1896 மாநாட்டில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் ஃபஸ்ட்டு பாடுவார். சரிங்களா, இதுவும் வந்து கல்கத்தா தான். 2 செஷனுமே வந்து கல்கத்தா செஷன் தான். சரிங்களா, இயர் நல்லா நான் வச்சுங்க. நேஷ்னல் ஆந்தத்துக்கு 1911, நேஷ்னல் சாங்க்கு 1896. சரிங்களா, ஸோ முதல்ல பாடினியானா ரவீந்திரநாத் தாகூர்னா பாடினார். சரியா, ஸோ இது எப்போ நமக்கான நேஷ்னல் ஆனந்தமாக அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 24th ஜனவரி 1950. சரிங்களா, அடிக்கடி கொஸ்டின் கேட்குறவங்க 24 ஜனவரி 1950 தான் நமக்கு இது வந்து நேஷ்னல் ஆனந்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சரிங்களா, ஸோ இதுவும் அதே ஆண்டு தாங்க, அதே நேரம் தான். சரிங்களா, 24th ஜனவரி 1950 நம்ம நேஷ்னல் சாங்கையும் நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம். வந்தே மாதம் நமக்கு நேஷ்னல் சாங்கை சூஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட்டே பார்த்தீங்கன்னா 1937 சரிங்களா ஐஎன்எஸ்
சி சரிங்களா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு ரெசல்யூஷன் மூலிமா இந்தியாவோட நேஷனல் சாங் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. சரிங்களா, அதாவது அதுதான் அன்அஃபிஷியல் உங்களுக்கு நம்ம சுதந்திரமானதுக்கு அப்புறமா அஃபிஷியலாக சொல்லப்படுது அப்படிங்கிறது 24 ஜனவரி 1950 சொல்லப்படுச்சு. சரிங்களா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது நேஷனல் ஆனதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குங்க. சரிங்களா, வந்து 52 செகண்ட்ஸ் தான் அது. சரிங்களா, மொத்தம் இதையும் நம்ம 52 செகண்ட்ஸில் பாடணும். ஸோ என்ன ரிதமில் பாடணும், எங்கெல்லாம் பாடணும், சரிங்களா, அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது நேஷனல் ஆனதுக்கு உண்டு உங்களுக்கு. சரியா, பட் நேஷனல் சாங்கை பொறுத்துக்கு அப்படி கிடையாது. அதுக்கு வந்து எங்கே வேணால் பாடலாம். சரிங்களா, அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, கம்பல்சரியும் கிடையாது உங்களுக்கு. சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து நேஷனல் வந்து பாடுறப்ப நம்ம வந்து சைலண்ட்டாக நிற்கணும், ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நேஷனல் சாங்கு கிடையாது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை வந்து முக்கியமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கேன். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு மேட்ச் தான் உங்களுக்கு. இதில் வந்து எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ எது தப்பாக மேட்ச் பண்ணப்படுன்னு கேட்குறாங்க. ஏ வந்து அசாசினேஷன் ஆஃப் காந்திஜி, காந்தியடிகள் படுகொலை அப்படிங்கிறது. ஸோ எந்த நாள் கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரி 30, 1948. சரிங்களா, இது கேட்டு தாங்க. சரிங்களா, ஸோ காந்தியாக கொல்லப்பட்டது அப்படிங்கிறது ஜனவரி 30, 1948 அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நாள் நம்ம வந்து தியாகிகள் தினமாக கொண்டாடுறோங்க. அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. சரிங்களா, நம்ம தியாகிகள் தினமாக இந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினம். இது வந்து ஜனவரி 26, 1950. இதுவும் கரெக்டு தான் இல்லைங்களா. ஸோ இந்தியா வந்து குடியரசு, அதாவது மக்களாட்சியில் செயல்படும். இந்தியாவில் வந்து சட்டம் தான் முதன்மையானது, நம்ம கான்ஸ்டியூஷன் படி தான் இந்தியா செயல்படும், இங்கே மன்னராட்சியோ இல்லை சர்வதிகார ஆட்சியோ கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது அந்த குடியரசு அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ அந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி 26, 1950. ஓகே, ஸோ ரிப்பப்ளிக் டேனா என்னங்க? ஸோ ரிப்பப்ளிக் என்னன்னா நம்ம வந்து மக்களாட்சியில் இந்தியா செயல்படும் அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்து வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15, 1947. இதுவும் வந்து கரெக்டு தான். சரிங்களா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த நாட்டுக்கு கீழேயோ இல்லை ஒரு காலனிக்கு கீழேயோ செயல்படாது. இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. ஸோ இந்தியா வந்து தனித்து செயல்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ ஆகஸ்ட் 15, 1947 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச டேட் தான் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் நேஷனல் ஆந்தம் கொடுத்துருக்காங்க. தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது எந்த நாள் கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரி 23, 1950 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம இப்போ தான் பார்த்தோம் என்னங்க 24 இல்லையா. ஸோ ஜனவரி 24, 1950 தான் கரெக்டு. ஸோ நம்ம கொஸ்டினில் கேட்குறது இன்கரெக்டாக கேட்குறாங்க. ஸோ எதுங்க தவறப்போ இதுதான் தவறு. சரியா, ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டுங்க. நம்ம தேசிய கீதத்தை வந்து எப்போ நாம் வந்து இந்தியா அடாப்ட் பண்ணிட்டாங்க நேஷ்னல் சிம்பிளாக அப்படின்னா ஜனவரி 24, 23 கிடையாது. சரியா, ஸோ கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரியே இன்னொன்று வந்து அடிக்கடி கேட்பாங்க, நேஷ்னல் ஃப்ளாக். சரிங்களா, இந்தியா வந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு. இதுவும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று தான். 22 ஜூலை. சரிங்களா, ஜூலை 1947, 1947. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க எந்த நாளில் நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், அப்புறம் வந்து நேஷ்னல் சாங்கு. சரிங்களா, இது எல்லாமே முக்கியமான ஒன்று. அது போக உங்களுக்கு வந்து நேஷ்னல் அனிமல் இருக்குது, நேஷ்னல் கேலண்டர்ஸ் இருக்குது, அதுக்கான டேட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். பார்க்கலாங்க. த எலெக்ஷன் ப்ராசஸ் அட் த ஸ்டேட் லெவல் இஸ் சூப்பர்வைஸ்டு பை. மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுவ யாருன்னு கேட்குறாங்க. ஏ வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், பி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சி வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், டி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ். சரிங்களா, ஸோ நம்ம எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது யாருங்க? தேர்தல் ஆணையம் இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துகிறாங்க. ஸோ இங்கே நமக்கு என்னங்க ஹைகோர்ட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஹைகோர்ட்டுக்கு வேலை கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் சியாக மட்டும் இருக்கலாம். ஒன்று சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கலாம், அல்லது சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸராக இருக்கலாம் இல்லையா. ஸோ முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவில் மொத்தம் 2 தேர்தல் ஆணையம் இருக்குங்க. சரியா, நம்ம இந்தியாவில் மொத்தம் 2 தேர்தல் ஆணையம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது. இதுக்கான ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஆர்டிக்கல் 324. சரிங்களா, ஆர்டிக்கல் 324. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. சரியா, இதுக்கான ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 243K, ஆர்டிக்கல் 243K. இதனால் நான் வச்சுங்க. சரிங்களா, ஸோ நமக்கு 2 தேர்தல் ஆணையத்துக்கான அமைப்பு இருக்குது. ஒன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ரெண்டாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா, இப்போது இதில் யார் யார் எந்த தேர்தல் நடத்துவா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு. ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்தியா யாருக்கான தேர்தல் நடத்துவாங்கன்னா நமக்கு வந்து லோக்சபாக்கான தேர்தல், அப்புறம் ராஜ்யசபாக்கான தேர்தல்,
அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ தேர்தல் இல்லையா, ஸோ எம்எல்ஏக்கான தேர்தல், அப்புறம் பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல். சரிங்களா, ஸோ இந்த 5க்கான தேர்தல் நடத்துது யாருன்னா நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, நல்லா நான் வச்சுங்க, ஸ்டேட்டுக்கான தேர்தல் யார் நடத்துவா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. சரியா, அப்போது மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பஞ்சாயத்துன்னு இருக்கு இல்லைங்களா, அப்புறம் முனிசிபாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ முனிசிபாலிட்டி எலெக்ஷனு, மேயர் எலெக்ஷனு, சரிங்களா, பஞ்சாயத்து எலெக்ஷனு, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனு, இதை எல்லாமே நடத்துது. அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் நடத்துறது யாருங்க, மாநில தேர்தல் ஆணையம். ஸோ எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாநில தேர்தல் ஆணையம் வரவே வராது. சரியா, நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் ஹையஸ்ட், ஒரு சேர்மன் ஒருத்தர் போகிறீங்க, அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. சரி, இவர் தான் ஹையஸ்ட் பொசிஷன் இருப்பார், இவர் தான் வந்து என்னங்க எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃபாக இருப்பார். ஸோ இவர் தான் வந்து இந்தியா அளவில் இவர் தான் ஹையஸ்ட். சரிங்களா, ஸோ அவருக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸர்னு போடுவாங்க, சிஇஓன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இவங்க ஸ்டேட் லெவலில் ஹையஸ்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவங்க தான் நமக்கான மாநில தேர்தல் நடத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் இல்லையா, ஸோ அவர் என்ன சொல்லுவாங்க டிஇஓன்னு சொல்லுவாங்க. டிஇஓ அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக் அளவில் அவர் தான் வந்து தேர்தல் நடத்துவார். ஸோ டிஇஓ என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரியல் ஆஃபீஸர். இது யாருன்னா கலெக்டருங்க, அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஒவ்வொரு கலெக்டரும் நமக்கு என்ன சொல்லுவாங்க டிஇஓன்னு சொல்லலாம், டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரியல் ஆஃபீஸர் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்த லெவல் யாருன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ஆர்ஓ. சரிங்களா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படிங்க. இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லையும் தேர்தலை நடத்தக்கூடியவர். அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத யாருங்க சர்டிஃபிகேட் பண்ணணும், இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் பண்ணணும். ஓகே, அவர் பண்ணாதான் நமக்கு யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். சரிங்களா, இவர் தான் வந்து தொகுதிக்கான தேர்தலை நடத்தக்கூடியவர் இருப்பார். சரிங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் அவர் தான் அதுக்கான சூப்பர்வைசராக இருப்பார். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ நல்லா நான் வச்சுங்க. ஸோ இந்திய அளவில் நமக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அடுத்து மாநில அளவில் நமக்கு சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸர் இருப்பார், மூணாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் அளவில் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரியல் ஆஃபீஸர், அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அப்புறம் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது. சரிங்களா, ஆப்ஷன் சி வந்து கரெக்டுங்க, சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரியான வாக்கியத்தை கண்டுபிடிங்க. இந்திய அரசியலமைப்பு டேஷ் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகங்கள். ஸோ எத்தனை பாகம், எத்தனை சரத்து, எத்தனை அட்டவணைகள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தற்போது உள்ளது அப்படிங்கிறத இவங்களுடைய கொஸ்டின் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பாகங்களாகட்டும் அல்லது சரத்துகளாகட்டும் அல்லது அட்டவணை ஆகட்டும், இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. சரிங்களா, நம்மளுடைய பாராளுமன்றம் நினச்சதுன்னா ஆர்டிகல்ஸை அதிகப்படுத்தலாம், ஆர்டிகல்ஸை நீக்க முடியும். ஷெடியூலும் அதேமாரி தான். சரிங்களா, அரசு பாராளுமன்றம் நினச்சா ஷெடியூலை வந்து அமெண்ட்மெண்ட் மூலிமா சேர்த்த முடியும். அதுக்காக தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில், சரிங்களா, நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எப்போ நம்ம குடியரசு பெற்றப்போ இருந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 22 பாகங்கள் இருந்துச்சுங்க, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் 8 ஷெடியூல் இருந்துச்சு. சரிங்களா, 8 அட்டவணைகள் இருந்துச்சுங்க நம்ம ஒரிஜினலாக இருந்தது அப்படிங்கிறது. அட் ப்ரெசென்ட்டில் சரிங்களா நான் சொல்கிறது இப்போ 2021 சொல்கிறேன் நான். இப்போ வந்து 25 பகுதிகள் இருக்குங்க, 25 பார்ட்ஸ் இருக்குது, 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது, அப்புறம் 12 அட்டவணைகள் இருக்குது. சரிங்களா, 12 அட்டவணை. இதுதான் வந்து அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட். சரிங்களா, 25 பாகங்கள் இருக்குது, 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகும். சரிங்களா, ஏன்னா ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2016 449 இருந்திருக்கலாம். சரிங்களா, 2016 249, இப்போ வந்து நமக்கு 470 இருந்துக்கலாம். அட்டவணை உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் இருக்குது உங்களுக்கு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 23, 21, 20, 22 இருக்குது. சரிங்களா, பழைய வந்து 22. ஸோ மேபி அதை வச்சு இவங்க சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது 22 தப்பு தான், 25 தான் வந்து கரெக்ட். சரிங்களா, டோட்டல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது 25 தான் கரெக்டு. சரிங்களா, பட் நமக்கு மேட்ச் பண்ணுறப்போ ஏ சொல்ல முடியும். சரிங்களா, ஓரளவுக்கு நம்ம ஏ சொல்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் ஆனால் இது வந்து பகுதி வந்து தப்பாக இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க. சரிங்களா, ஸோ நம்ம எந்தெந்த பகுதி ஆட் பண்ணாங்க அப்புறம் எடுத்தாங்கிறது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஏல வந்து டெலீட் பண்ணாங்க. சரிங்களா, 7th அமெண்ட்மெண்ட்டில்
7வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, பகுதி 7 வந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்துச்சு இல்லைங்களா. 1976 வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் நமக்கு பார்ட் 4ல் ஏவும் அப்புறம் என்ன பண்ணாங்க 14ல் ஏ. சரிங்களா. 4A அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள். சரிங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதை ஆட் பண்ணாங்க. அப்புறம் வந்து தீர்ப்பாயங்களுக்காக இந்த 14A வந்து ஆட் பண்ணாங்க. சரிங்களா. இது 42nd அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ண 2 பகுதிகள். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒன்று எதுங்க, முனிசிபாலிட்டிஸுக்கானது. ஸோ அதில் என்ன பண்ணாங்க 9Aன்னு ஒரு பார்ட் வந்து ஆட் பண்ணாங்க. சரியா. அதுக்கப்புறமா 9B வந்து 97th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா. 97th அமெண்ட்மெண்ட்டில் நம்ம கொண்டு வந்தாங்க. இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கானது. சரிங்களா. இது வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கானது, அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ இந்த என்ன பண்ணீங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதியை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. மொத்தம் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்னீங்களா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 22 இருக்குன்னு சொன்னேன். இதில் வந்து 1 எடுத்திருப்பாங்க. ஸோ -1 வெயிட் பண்ணுங்க +4 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 வரும் உங்களுக்கு. சரிங்களா. ஒரு பகுதி நீக்கப்பட்டிருக்குது, 4 பகுதி சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்னென்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அதேமாதிரி ஷெட்யூல் அட்டவணைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 இருந்துச்சுங்க ஒரிஜினலில். சரியா. ஸோ 9th என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க. 9வது அட்டவணை வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணப்படுச்சு. இப்போ இந்த லேண்ட் ரிஃபார்முக்கு, ஜமீன்தாரி முறைக்கு, ரிசர்வேஷனுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இந்த 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது உதவுச்சு. சரிங்களா. அடுத்தது 10வது அட்டவணை வந்து 52வது அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதான். சரிங்களா. இது என்னங்க ஆன்டி டிஃப்ளெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டமாக கொண்டு வந்தால் இந்த 10வது ஷெட்யூல் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து 11th ஷெட்யூல் வந்து 73rd அமெண்ட்மெண்ட் என்னங்க பஞ்சாயத்துக்கானது. அடுத்து 12th ஷெட்யூல் அப்படிங்கிறது 74th அமெண்ட்மெண்ட், இது முனிசிபாலிட்டிக்கானது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்க விஷயம் தான் இல்லையா. ஸோ இந்த 4 அட்டவணையும் ஆட் பண்ணப்படுச்சு. சரிங்களா. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. பகுதிகள் எதெல்லாம் நீக்கப்பட்டுச்சு, எது ஆட் பண்ணப்படுச்சு, அட்டவணை எது நீக்கப்பட்டுச்சு, எது ஆட் பண்ண வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்ஸ் ஆர் செட்டப் இன் டேஷ் டயர். நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. 2 டயரா, 3 டயரா, 4 டயரா, 5 டயரான்னு கேட்குறாங்க. சரிங்களா. இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 3 டயர். சரிங்களா. 3 டயர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 டயர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவல். சரிங்களா. நேஷ்னல் லெவல், 2வது ஸ்டேட் லெவல், 3வது டிஸ்ட்ரிக்ட் லெவல். சரிங்களா. ஸோ நமக்கு என்னங்க சென்ட்ரலில், அப்புறம் மாநிலத்தில், அப்புறம் டிஸ்ட்ரிக்டில், இதுதான் வந்து கன்சியூமர் கோர்ட்டுடைய 3 டயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நேஷ்னல் லெவலில் நமக்கு நேஷ்னல் கன்சியூமர் கமிஷனர் இருப்பார், ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனர் இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்லா நான் வச்சுங்க. இல்லை இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய இந்த கன்சியூமர் கோர்ட் வந்தது வந்து எந்த சட்டத்தையும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சரி, ரொம்ப முக்கியமான ஒன்று. 1986 வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே தான் இந்த கன்சியூமர் கோர்ட்டெல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா. பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துட்டு 2019 புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்துட்டாங்க. 1986 வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் 2019 ஒன்று புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் இதை கேட்குறது சான்சஸ் உண்டு. இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதில் என்னென்னா பேசிக்காக ஒரே டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இந்த வேல்யூஸ் சரிங்களா, எந்தெந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பழைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போடுறேன் 1986 வந்ததுக்கும் 2019 வந்ததுக்கும் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மணி வேல்யூ. சரிங்களா. எவ்வளோ அமௌண்ட் சம்மந்தப்பட்டது யார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. 20 லட்சத்துக்கு கீழே சரிங்களா, 20 lakhs கீழே கூடிய கேசஸை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் அளவில் பண்ண முடியும் அப்படிங்கிறது 1986 ஆக்ட்டு. அது வந்து நீங்கள் இங்கே வந்து 1 கோடியே ஆக்கியிருப்பாங்க. 1 கோடி வேல்யூ வரைக்கும் என்ன பண்ணலாங்க டிஸ்ட்ரிக்டே பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்டேட் இருக்குங்களா, ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் சரிங்களா. 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் ஸ்டேட் பார்த்துக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு 1986 ஆக்டில் இருக்கும். இப்போ என்னங்க அது 1 to 10 crores. அப்போ நேஷ்னல் லெவலில் என்னங்க 1 கோடிக்கு மேலே வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுங்க நேஷ்னல் லெவல் அந்த கேஸ் எடுத்துப்பாங்க. இங்கே என்னங்க 10 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது நேஷ்னல் லெவல் மேலே போய்க்கும். சரிங்களா. இந்த அமௌண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1986க்கும் 2019 இந்த அமௌண்ட் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது. 2019 1 கோடி வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பார்த்துக்கலாம். அப்புறம்
10 கோடி வரைக்கும் என்னங்க ஸ்டேட் பார்த்துக்கலாம், 10 கோடிக்கு மேலே நேஷ்னல்கிட்ட போயிடணும் நம்ம. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 3 டைப் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ஆக்டோடைய இயர் தெரிஞ்சு வச்சுங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டே சரிங்களா, வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது 15th மார்ச் செலிப்ரேட் பண்ணப்படுது சரிங்களா. 15th மார்ச் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இதேமாதிரி இந்திய அளவில் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த டேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற டேட்ஸும் தெரிஞ்சு வச்சுங்க, நேஷனல் லெவல் டேட்டையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நம்ம தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு டே அப்படிங்கிறது 24th டிசம்பர் சரிங்களா. இது ஏன் இந்த 24th டிசம்பர் அப்படின்னா, இந்த சட்டம் இருக்குங்களா 1986 வந்து சட்டம் அப்படிங்கிறது, அதை வந்து இந்த December 24th தான் அமல்படுத்தப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த டேவை என்ன பண்ணிட்டாங்க, நேஷனல் கன்சியூமர் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. இதான் வந்து முக்கியமான பாயிண்ட் கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணை என்பது சரிங்களா. நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க ஒன்று தான் இல்லைங்களா. உங்களுக்கு எப்பவுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இது என்னங்க, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ரிட் இருக்குங்க. மொத்தமாக 5 விதமான நீதி பேராணைகள் இருக்குது. அதில் ஹேபியஸ் கார்பஸும் ஒன்று சரிங்களா. ஸோ இந்த ரிட்டை யார் போட முடியும் அப்படின்னா நமக்கு ஏனுங்க, சுப்ரீம் கோர்ட் போடலாம் ஆர்டிகல் 32க்கு கீழே, ஹைகோர்ட்டு போடலாம் ஆர்டிகல் 226க்கு கீழே. இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்ன காரணத்துக்காக ரிட்டு போடலாம், அதே ஹைகோர்ட் வந்து என்னென்ன காரணத்துக்காக ரிட்டு போடலாம்னு பார்க்கலாம். பட் எல்லாமே என்னங்க மொத்தம் 5 ரிட்டு இருக்குது. அந்த 5ல் ஹேபியஸ் கார்பஸ் வந்து எது சம்மந்தமான கேட்குறாங்க சரிங்களா. ஏ டு சேஃப்கார்டு பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டி, சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்து வந்து மக்களை பாதுகாத்தல் சரிங்களா. இதுக்காக போடக்கூடிய பேராணை அப்படிங்கிறது தான் ஆட்கொணர்வு பேராணை சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏவே கரெக்டாக போயிடுச்சு உங்களுக்கு. ஹேபியஸ் கார்பஸ் போடப்படுறது எதுக்குங்க, இல்லீகல் அரெஸ்ட்லேருந்து மக்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு போடப்படுறது தான் ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ மீதியில் எதுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துலாங்க. பெட்டிஷனர் who ரெக்யூர் லீகல் ஹெல்ப் டு கெட் இஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ், விண்ணப்பதாரருக்கு சட்ட உதவி அளித்து பொது சொத்தை பாதுகாத்தல் சரிங்களா. இது எதுக்கான ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டமஸ் சரிங்களா, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது இது பொருந்தும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டு ப்ராபபிலிட்டி இல்லை, இது வந்து ப்ரோஹிபிட்டட்னு ஒன்றும் சரிங்களா. கொஸ்டினே கொஞ்சம் தப்பாக இருக்குது. ப்ரோஹிபிட்டட் எ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிசெக்ஷன், துணை நீதிமன்றங்களை வரம்பு மீறி செயல்படுவதை தடை செய்தல் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இதுக்கு என்னங்க ப்ரொஹிபிஷன் ரிட்டு தான் வரும். இது உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது அளவுகளை ஆக்கிரமிப்பு செய்வதை தடை செய்தல் அப்படிங்கிறது. இதுக்கு என்னங்க கோ வாரண்டோ அப்படிங்கிறது தகுதி முறை வினவும் நீதி பேராணை சரிங்களா. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க இதெல்லாம். ஓகேங்களா. மொத்தம் நமக்கு 5 ரிட் இருக்குது. ஓகே, இந்த 5ல் இந்த 4 இதுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ நமக்கு என்னங்க ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் சரி. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து டேட் கொஸ்டின் இருக்கும். 1 or 2 கொஸ்டின்